முதல் பாகத்துக்கு இதுல இருக்கிற வேறுபாடு என்னன்னா, ஒரு பிரச்சனை நமக்குள்ள ஒரு உளவியலா ஒரு நோய் இருக்கு. இந்த பிரச்சனையை கேட்க யாராவது வரமாட்டாங்களா? இது யாராவது சரி செய்ய மாட்டாங்களா? அது அப்ப இருந்தே வேத இதிகாச புராணங்கள் இருந்தே நமக்கு கற்பிக்கப்பட்டது. எவரோ ஒரு இறைதூதர் வருவார், ஒரு தேவகுமாரன் வருவான், ஒரு பரமாத்மா வருவார். இப்படியே இருந்து இருந்து இது ஏன் பிரச்சனை, ஓம் பிரச்சனை, இது நம்ம பிரச்சனை, நாட்டு பிரச்சனை என்று எண்ணாதனால வந்த சிக்கல் தான் இவ்வளவு இழிவும் அழிவும். கண்ணு முன்னாடி நம் நிலம் களவு போகுது, நீர் நஞ்சாகுது, காற்று நஞ்சாகுது, உணவு நஞ்சாயிட்டு இருக்கு. அதை பத்தி நம்ம கவலையே பண்ணல. ஆனா அந்த படம் சொல்லுது, இப்ப யார் சரி செய்யறதுன்னு சுத்தம் சுகம் தரும் என்று எல்லா சுகத்திலையும் எழுதி வைக்கிறாங்க. யார் இறங்கி கூட்டுறதுங்கிற கேள்வி யார்கிட்ட எழுது? அவரவர் வீட்டை சுத்தம் பண்ணுங்க, நாடு சுத்தமாயிருங்கிறது தான் கோட்பாடு. அதை தான் படம் வலியுறுத்து. நாம வாழ்ற தெருவை கூட்டுவோம், தேசம் தானா சுத்தமாகும். இதை செஞ்சா நாடு சரியாயிடும். இது யாரோ வரணும்னு நினைக்கிறேன். என்னால முடியாத திரையில ஒரு கதாநாயகன் செய்யணும்னு நினைக்கிறேன். அது செஞ்சா கைதட்டுறேன். இது உளவியல். ஆனா இந்த படம் என்ன சொல்லுது? நீ உன் வீட்டை சரி செய்யி. ஒரு இந்தியன் தாத்தா வரணும்னு நீ ஏன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க? வரல, என்ன பண்ணுவ? அப்ப நீ சரி செய்யி. நாம் ஒவ்வொருத்தரும் பகத்சிங்கா, ஒவ்வொருத்தரும் சுபாஷ் சந்திர போஸா மாறுவதை தவிர இங்க வழி கிடையாது. அதுதான் சொல்லுது. இப்ப நான் பேசிட்டு இருக்கும்போது அண்ணன் ஒரு சொன்னாங்க, நீங்க ஒரு அதிகாரி ஊழல் பெறார், லஞ்சம் பெறாருன்னா சரி பண்ணிடலாம். ஒரு நேர்மையான நிர்வாகி சரி பண்ணிடலாம். ஒரு அரசியல் தலைவன் ஊழல் செய்யறான், லஞ்சம் செய்யறான், மோசமான ஆட்சி செய்யறான்னா அதை மாற்றுவதற்கான வாய்ப்பு, வலிமை மக்கள்கிட்ட இருக்கு. அடுத்த 5 ஆண்டுல மாத்திடலாம், தூக்கி போட்டுடலாம். ஆனால் மக்கள் கரப்ட் ஆயிட்டா, மக்களே ஊழல் மயமாயிட்டு, லஞ்சம் மயமாயிட்டா ஒண்ணும் பண்ண முடியாது. ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு குட்டை நஞ்சாயிருச்சு, ஒரு குளம் நஞ்சாயிருச்சு, ஒரு ஏரி நஞ்சாயிருச்சு, தண்ணியை எடுத்து ஊத்திடலாம். ஒரு கிணறு நஞ்சாயிருச்சுன்னா தண்ணியை இறைச்சிட்டு வேற தண்ணியை நினைச்சிடலாம். கடலே விஷமாயிருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அதனால மக்கள் தெளிவடையணும். மக்களுக்குள்ள இப்ப ஒரு இடம் வச்சுக்கோங்களேன், எங்க தெருவில் அந்த தெருவில் காசு கொடுத்துட்டு இந்த தெருவில் காசு கொடுக்காம போறீங்கன்னு மற்ற தெருவில் இங்க போராடும் போது ரொம்ப கஷ்டம். அப்ப மக்கள் மாறணும். மண்ணில் புரட்சி வருவதற்கு முன்பு மக்களின் மனத்தில் புரட்சி வரணும். அந்த மாற்றத்தை ஒரு திரைப்படம் செய்யணும்னு நினைக்கக்கூடாது, நம்ம ஒவ்வொருத்தரும் செய்யணும். ஆனால் இந்த படம் ஒரு ஆகச்சிறந்த விதையை ஒவ்வொரு இளைஞனுக்குள்ளேயும் விதைச்சு, அது மிகுந்த பாராட்டுக்குரியது. திரைக்கதை அமைத்து இயக்கிய சங்கர் அவர்களுக்கும் அதில் ரொம்ப தன்னை வருத்திக்கிட்டு ரொம்ப மெனக்கெட்டு நடிச்சிருக்கிற நம்ம எல்லாருடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய உலக நாயகன் எங்கள் அண்ணன் கமலஹாசன் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். படத்தை எல்லாரும் பார்த்து பிற ஆதரவு கொடுக்கணும். ஏன்னா அப்பதான் இந்த மாதிரி சிறந்த படைப்புகள் தொடர்ந்து வரும். இது முழுக்க சொல்றேன், பொழுதுபோக்கா பார்க்காம கேடுகட்டு குறையோடியே அழுக்கு சமூகமா இருக்கிற, குற்ற சமூகமா இருக்கிற இந்த சமூகத்தை பழுது பார்க்கிற இது ஒரு கலையா இந்த படத்தை நீங்க பார்க்கணும். இந்த படத்தில் பங்கேற்று உழைத்த என்னுடைய அன்பு தம்பி ரவிவர்மன், கலை இயக்குனர் தம்பி அனிருத் ரவிச்சந்திரன், எல்லாருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். நன்றி.